ஹாய் வணக்கம். ஸோ இப்போ நம்ம குரூப் 2A மெயின்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா இருக்குது. அதுதான் வந்து இந்த ரீசனிங் டாபிக். நமக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், குரூப் 2 மெயின்ஸில் வந்து இந்த லாங்குவேஜ் பேப்பரும் ரீசனிங் டாப்பிக்கும் இல்லை. ஃபுல்லாக ஜிஎஸ் தான், 7 யூனிட் இருக்கும். 2A மெயின்ஸு சிபிடி பேஸ்டு, கம்ப்யூட்டர் பேஸ்டாக நடக்க போகுது. அதில் 60 வந்துட்டு லாங்குவேஜ், அது தமிழ் அல்லது இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் இருக்கும். 40 வந்து ரீசனிங் கொஸ்டின்ஸ் இருக்கும். மீதி 100 கொஸ்டின்ஸ் தான் வந்து ஜிஎஸ்லேருந்து இருக்கும். ஸோ அப்போ மொத்தம் 200 கொஸ்டின். அதில் 100 கொஸ்டின் வந்துட்டு லாங்குவேஜ் பேப்பர், தமிழ் அல்லது இங்கிலீஷ், ப்ளஸ் 40 கேள்வி வந்து ரீசனிங். நம்ம எப்போவும் சொல்கிறது உண்டு, 3 ஹவர் வந்து பரீட்சை நடக்கும் இல்லையா, விச் இஸ் அப்ராக்சிமேட்லி நம்ம வந்துட்டு ஒரு 150 நிமிஷம், ஒரு 5 மினிட்ஸ் முன்ன பின்ன நீங்கள் வந்து அது ஒரு மாதிரி செட் ஆகிறதுக்கு இதாகலாம். ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு அந்த ரீடிங்க்கு சரியாக கொடுத்தாங்கன்னா எல்லாம் சரியாக வந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். கொஞ்சம் மேபி வந்து இதாகலாம். ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம பார்த்தா கூட ஒரு 180 மினிட்ஸ் சாலிட்டாக கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட. ஆனால் 200 கேள்வி எழுத போகிறீங்க, 180 மினிட்ஸ் தான் கிடைக்குது. அதுதான் நம்ம கிளியராக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு கொஸ்டினுக்கு 1 மினிட் கூட கிடைக்காது. அப்போ ப்ரிலிம்ஸில் வெறும் 25 மேக்ஸ் கேள்வி பண்ணுறதுக்கே நமக்கு எவ்வளோ நேரம் எடுத்துச்சு அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போது இங்கே 40 கேள்வி வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். அதுவும் ரீசனிங்கில் இருக்குது. ஸோ அப்போது ரீசனிங் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, நீங்கள் வந்து பேங்கிங், எஸ்எஸ்சி மாதிரியான எக்ஸாமுக்கு படிச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த ரீசனிங் வந்து கொஞ்சம் நல்லாவே நீங்கள் பிக்கப் பண்ணிப்பீங்க, பிரச்சனை இருக்காது. ஆனால் இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இந்த 25 மேக்ஸ் கேள்வி தான் பார்த்துருப்போம் இது வரைக்கும் எழுதின எல்லா எக்ஸாம்லேயும். அதுவுமே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு தான். ரொம்ப பேசிக்கான சில ஃபேக்டர்ஸ் தான் பார்த்துருப்போம். இப்போவும் நமக்கு ரீசனிங் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு தான். பட் ஆனால் கூட 40 கேள்வி இருக்க போது 40 கேள்வியை ப்ராப்பராக முடிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது 3 மணி நேரம் டைமும் போயிருக்கும். அப்போது சரியாக ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்டாக டைமுக்குள்ளே முடிக்கலன்னா அந்த 40 கேள்வியை ஒர்க் பண்ணியும் யூஸ் இல்லாமல் போயிடும். அதனால் இங்கே வந்து எந்த அளவுக்கு நீங்கள் நிறைய சம் பார்க்குறீங்களோ அதோட ரொம்ப முக்கியம் ப்ராக்டிஸ். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த கடைசியாக எடுத்து வச்சுக்கிட்டு நான் வந்து ரீசனிங் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு கேள்வி 2 கேள்வின்னு அப்போது வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இப்போலேருந்தே இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸ் உங்களுக்கு வந்து மெயின்ஸுக்கு டைம் இருக்குன்னா இப்போலேருந்தே டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க. டெய்லி ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஒரு டாப்பிக்லையும் ஈச் டாப்பிக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாசிபிள்னா நம்ம வந்துட்டு டெய்லி ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஒரு வீடியோவாக அப்படியே வந்து கொடுக்கலாம். நீங்கள் அதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது ஓவராலாக நம்ம வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் கழிச்சு பார்க்கும்போது பயங்கரமான ஒரு இம்பேக்ட் கொடுக்கும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி பீட்ஸ் டேலண்ட். ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் பீட்ஸ் டேலண்ட்ஸ், அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து யோசித்து பார்த்துக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 10 அல்லது 15 கொஸ்டின் ஒரு டாப்பிக்கில் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரது தான் பெஸ்ட்டு ப்ராக்டிஸ். ஸோ எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் 40 கொஸ்டின் 2A மெயின்ஸில் கம்ப்யூட்டர் பேஸ்டாக வரப்போகுது. அது நம்ம எழுத போகிறோம். இது நமக்கு புரியுது, கிளியராக அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். 40 கேள்வியை நீங்கள் ரொம்ப கம்மியான டைமில் முடிக்கணும். அதிகபட்சம் நீங்கள் வந்துட்டு ஒரு 45 to 50 மினிட்ஸ்க்குள்ளே முடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் நீங்கள் டைம் எடுத்துக்க முடியும். சீக்கிரமாக முடிச்சிட்டிங்கன்னா வெரி குட். ஸோ அப்போ மொத்தம் 27 டாபிக் இருக்குது. இதற்கான புக் சோர்ஸ் என்ன, எங்கே படிக்கிறது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு மேஜரான கொஸ்டின். நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், டெய்லி 10 கேள்வி படிக்கலாம், இதெல்லாம் புரியுது. ஆனால் எங்கேருந்து படிக்கிறது, சோர்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய மேஜர் கொஸ்டின். நிறைய புக் சோர்ஸ் இருக்குது. நிறைய புக்ஸ் வந்துட்டு இன்றைக்கி மார்க்கெட்டில் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆனால் ரொம்ப காமனாக எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு 2 புக் இருக்குது. அது வந்து ஆர்எஸ் அகர்வால் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எழுதியிருக்கக்கூடிய அந்த புத்தகம். இதில் நீங்கள் 2 புக்ஸ் பார்ப்பீங்க. மேலே இருக்கக்கூடியது வந்துட்டு வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங். இந்த புக்கில் தான் நமக்கு மேஜர் ஆஃப் த டாபிக்ஸ் கவர் ஆகுது. இன்னொரு புக் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் சொல்லுவோம். ஸோ இப்போது இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படிங்கிற ஒரு புத்தகமும் வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங் அப்படிங்கிற புத்தகமும் தான் நம்ம வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு தேவைப்படக்கூடியது. அதில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படிங்கிற இந்த புக் வந்துட்டு நமக்கு 2 டாபிக் தான் கவர் ஆகுது. நான் என்னென்ன சிலபஸ் வச்சு மேப் பண்ணி காட்டிடுறேன். இந்த வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங் புக்கோட இண்டெக்ஸ் வந்துட்டு நமக்கு நிறைய கவர் ஆகுது. ஆனால் புக் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஆஸ் யூ சி, நீங்கள் இங்கே பார்க்குறது போல் இங்கே வந்து 660 ரூபா, இது வந்து அப்ராக்சிமேட்லி 560. ஸோ கிட்டத்தட்ட இது கொஞ்சம் அதிகமான காஸ்ட்டு தான். பட் வேறு வழி இல்லை, நிறைய பேர் இதை தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க. என்னோடய சஜஷன் கூட இது தான். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு நல்ல புக் தெரியுது, அது நல்லாவும் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கி படிக்கலாம். இல்லை இந்த எனக்கு புக் எதுவும் ஐடியா இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புக் தாராளமாக நீங்கள் வாங்கி படிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த 2 புக்குக்குமே லிங்க் கொடுக்குறேன். வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங் அப்படின்னு ஒரு புக் கொடுத்துட்றேன். அதே சமயத்தில் குவான்டிடேட்டிவ் அப்படின்னு சொல்லியும் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு அந்த புக்கை வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள். இல்லைனா நீங்கள் ஆஃப்லைனில் கடையில் போய்ட்டு கூட வாங்கிக்கோங்க. ஏதோ ஒரு விதத்தில் இந்த புக்கை வந்துட்டு வாங்கிக்கோங்க. இப்போது நம்ம இந்த 2 புக்கோட இண்டெக்ஸுமே நான் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து இதில் வந்து பிடிஎஃபாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிடிஎஃப்பையும் நம்மளோட சிலபஸையும் கம்பேர் பண்ணி பார்த்து என்னென்ன டாபிக் கவர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ இப்போதைக்கு இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை கவர் பண்ணக்கூடிய ஒரு சில நல்ல புக்ஸில் நம்மளோட சஜஷன் என்ன அப்படின்றனா, நீங்கள் ஆர்எஸ் அகர்வால் புத்தகம் தாராளமாக வாங்கலாம். அது கொஞ்சம் டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகுது. ரொம்ப நிறைய டஃப்பான சம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் கிட்டத்தட்ட டிகிரி ஸ்டாண்டர்டுக்கே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ அது வந்துட்டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுங்கும் போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அப்போ என்னோட சஜஷனாக இந்த புக் வந்துட்டு நல்லா தான் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் தாராளமாக வாங்கலாம். சரி, இப்போ இந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அனாலஜி, கிளாசிஃபிகேஷன், கோடிங், டிகோடிங்ட்டு. இந்த டாப்பிக்கோட தமிழ் சிலபஸ் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்குது. நீங்கள் விருப்பம் இருந்தால் அதையும் எடுத்து ஒரு முறை பார்க்கலாம். ஸோ இப்போது இது வந்துட்டு ஆர்எஸ் அகர்வால் புக்கோட இந்த வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங்னு ஒரு புக் சொல்லியிருந்தல, அந்த புக்கோட இண்டெக்ஸ். ஸோ அதாவது இந்த ஃபஸ்ட்டு புக் இருக்குது இல்லையா, வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங், அந்த புத்தகத்தோட இண்டெக்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்குறது, வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங். அதே போல் இன்னொரு பிடிஎஃப்பில் நம்ம வந்துட்டு இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்ஸ்ன்னு சொல்லி ஒரு புக் பார்த்துருப்போம். அந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லேருந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த புக்கோட கான்டெக்ஸ்ட், அதாவது இண்டெக்ஸ். ஸோ இதில் நம்ம ப்ரிலிம்ஸில் பார்த்துருப்போம் நம்பர் சிஸ்டம், ஹெச்சிசிஎஃப், எல்சிஎஃப், சிம்பிளிஃபிகேஷனு, ரூட்ஸு, ஆவரேஜ், ஏஜஸ்ஸு, நம்பர்ஸு, இது மாதிரி பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், இது மாதிரி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க சிலபஸ்லாம் பார்க்கலாம் நீங்கள். இந்த புத்தகத்தில் பர்டிகுலராக, அதாவது இந்த செகண்ட் புக் இருக்குல்ல, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்னு, இந்த செகண்ட் புத்தகத்தில் நமக்கு ப்ரிலிம் சிலபஸில், அதாவது மெயின்ஸ் 2A மெயின் சிலபஸில் கவர் ஆகிறது வந்து இந்த கேலண்டர் சம்ஸும் பெர்முட்டேஷன் காம்பினேஷன் அப்படிங்கிற சம்மும். ஸோ இப்போ சிலபஸில் பார்த்திங்க அப்படின்ட்டுனா இந்த 13வது டாப்பிக்கில் வந்து கேலண்டர் சம் அப்படின்னு ஒன்று இருக்குது, பெர்முட்டேஷன் காம்பினேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ இது ரெண்டும் இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுங்கிற புத்தகத்தில் தான் கேலண்டர் அண்ட் பெர்முட்டேஷன் காம்பினேஷன் டாபிக் வந்துட்டு கவர் ஆகுது. இது வந்து அந்த ரீசனிங் புக்கில் இல்லை. ஸோ இது ரிலேட்டடாகவும் நம்ம சம்ஸ் கொடுத்துடலாம். இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை வாங்கி கூட படிச்சுக்கலாம். இல்லைனாலும் நம்ம அது சார்ந்த வீடியோஸ் கொடுக்க போகிறோம், நீங்கள் அதுவுமே கூட கவர் பண்ணிக்கலாம். மற்றது எல்லாமே இப்போ இது வந்துட்டு இந்த ரீசனிங்கோட இண்டெக்ஸு. ஸோ இப்போ இதில் இந்த ஃபஸ்ட்டு புக் இருக்குது இல்லையா, இந்த வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங்கிட்டு அதோட இண்டெக்ஸ் இது. ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து நமக்கு இந்த நம்பர் சீரிஸ், ஆல்ஃபானியூமரிக் சீரிஸ்லாம் இருக்குது. இதில் ஆல்ஃபானியூமரிக் சீரிஸ் நமக்கு இருக்குது சிலபஸில். பட் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு நமக்கு சிலபஸில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன இருக்குது, அனாலஜி, ரெண்டாவது கிளாசிஃபிகேஷன், கோடிங், டீகோடிங், ரிலேஷன்ஷிப் கான்செப்ட், அஞ்சாவது டாபிக் வந்து பசில். இது அப்படியே அதில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அனாலஜி, அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷன், கோடிங், டீகோடிங், பிளட் ரிலேஷனை தான் நம்ம வந்துட்டு இங்கே ரிலேஷன்ஷிப் கான்செப்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் 4வதுல. ஸோ அப்போது 4வது டாபிக் வந்து பிளட் ரிலேஷன், அதுக்கப்புறம் பசில். அப்படியே அந்த 5 டாபிக் வந்து அப்படியே வரிசையாக ரீசனிங் புக்கில் இருக்கும். அதோட சம்ஸு, அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாம் பார்த்தோம்னாவே ரொம்ப அதிகம். அது ஆர்எஸ் அகர்வால் புக் வந்து கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும், நிறைய சம்ஸ் இருக்கும். நமக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு தான், ஆனாலும் நம்ம அந்த லெவலுக்கு விருப்பம் இருந்தால் உங்களால் முடியும் அப்படின்ட்டுனா அந்த லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக 10 சமமாக பார்த்துக்கிட்டே வர வேண்டியதான். ஸோ அடுத்து 6வது டாபிக் வந்து டயஸு. ஸோ டயஸுமே இதில் கவர் ஆகிருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இன்னும் கீழே கம்ப்ளீட்டாக போயிட்டு பார்த்தோம்னா இதில் டாபிக்ஸ் ஆன் ப்ராப்ளம்ஸ் ஆன் டைஸ்ன்னு ஒரு ஏரியா இருக்கும். ஸோ பசில் டெஸ்ட் இங்கே இருக்குது. டாபிக் 4, 5, 7, 8, 9, 20, 19, 10, 15. டாபிக் 6. ஸோ டைஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த இதில் இருக்கக்கூடியது. ஸோ ப்ராப்ளம்ஸ் ஆன் டயஸ். 6th ஏரியா வந்து நமக்கு டயஸ்னு ஒரு ஏரியா. அந்த டயஸுங்கிற டாபிக் வந்து இங்கே கவர் ஆகிருக்கும். ஸோ அதே போல் 7ல் வந்து டைரெக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், லாஜிக்கல் வென் டயக்ராம், ஆல்ஃபானியூமரிக் ரீசனிங், இதெல்லாம். ஸோ அப்படியே இது இங்கே ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா சரி, இப்போ இது வந்து டாபிக் 6 வரைக்கும் முடிச்சிருந்தோம். டாபிக் 7 டைரெக்ஷனு, லாஜிக்கல் வென் டயக்ராம்ஸ் டாபிக் 8, அண்ட் ஆல்ஃபானியூமரிக் சீக்வன்ஸ் பசில் டாபிக் 9. அதே போல் இங்கே வந்து அர்த்தமெட்டிக் ரீசனிங் டாபிக் 10. அதே போல் வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் டாபிக் 11. சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் டாபிக் 12. ஸோ இந்த சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ்லாம் கொஞ்சம் காமனான டாப்பிக்காக இருக்கும். அதுதான் நம்ம வந்துட்டு அப்படியே ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு அதில் எது சிமிலராக இருக்குது, டிஃப்ரென்ஸாக இருக்குது, இந்த ஆட் மேன் அவுட் அந்த சீரிஸ் மாதிரி கேட்பாங்க. அண்ட் கேலண்டர் சம் தான் நம்ம சொல்லியிருந்தோம், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் படிக்கணும். பெர்முட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் படிக்கணும். இதுக்கு மட்டும் வேறு புக்கு இந்த ரீசனிங் புக்கில் கவர் ஆகலை இந்த 2 டாப்பிக்கும். அது நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம். அதுக்கப்புறம் டாபிக் 15 விச் இஸ் மிஸ்ஸிங் கேரக்டர். அதே போல் டாபிக் 16 லாஜிக்கல் ரீசனிங். லாஜிக்கல் ரீசனிங்கிறது இங்கே லாஜிக் டிடெக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்களே, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனையுமே நம்ம கவர் பண்ணுவோம். எடுத்துக்காட்டாக இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட்டு, லாஜிக் டிடெக்ட் பண்ணுறது, அசம்ஷனு, கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், அதுபோல் ஒரு பேசேஜிலேருந்து கன்க்ளூஷன் கொண்டு வரது, இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம லாஜிக்கல் ரீசனிங்குள்ளே கொண்டு வரலாம். அண்ட் அடுத்ததில் டாபிக் 17
டாபிக் 17 என்ன சொல்லுதுன்னா, இங்கே வந்து மொத்தம் 5 டாபிக் தான் இருக்குது. 7, 8, 9, 10, 11, 12, 15. ஸோ 23, 17. ஸோ அப்போது ஃபிகர் மேட்ரிக்ஸ், ஃபிகரல் சீரியஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு பிக்சர் மாதிரி கொடுத்துட்டு இப்போ இப்படி ஒரு ஷேப் கொடுத்துட்றாங்க, அடுத்ததில் வந்துட்டு இப்படி ஒரு ஷேப் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுப்போம் இல்லையா. இப்போ அதுக்கு அடுத்த ஷேப் வந்து என்ன வரும், அதில் வந்து என்ன இருக்கும், இந்த மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி இருக்குமா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு 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 ஃபிகர் ரிலேட்டடான ஒரு சம்ஸ் வந்துட்டு கேட்கலாம். ஸோ அதுதான் டாபிக் 17 இருக்குது, ஜஸ்ட் ஃபிகரல் சீரியஸ். 18 வந்துட்டு நம்பர் ஆப்ரேஷன்ஸ், நம்பர் நியூமரிக்கல், ஜஸ்ட் நியூமரிக்கலாக இருக்க போகுது. சிம்பாலிக் ஆப்ரேஷன்ஸ், இதெல்லாம் ரொம்ப காமனான ஏரியா தான். அதாவது நம்ம ரீசனிங் படிக்கும் போதே இந்த நியூமரிக்கல் அண்ட் சிம்பாலிக் ஆப்ரேஷன்ஸ் நிறைய படிப்போம். வேர்ட் பில்டிங்னு ஒரு டாபிக் இருக்குது. டாபிக் என்ன, நம்பர் என்ன, வேர்ட் பில்டிங் டாபிக் 20. ஸோ அதுவுமே டைரெக்டாக இதில் கவர் ஆகிருக்கும். சரியாக பார்த்தோம்னா லாஜிக்கல் சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸுக்கு நடுவில் இருக்க லாஜிக்கல் சீக்வன்ஸு அண்ட் வேர்ட்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸு, அது மாதிரிலாம் வந்துட்டு இதுக்குள்ளே கவர் ஆகிருக்கும். 21 ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்ஸ். இந்த லாஜிக்கல் டிடக்ஷனில் ஃபுல்லாக ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். இதை ஃபுல்லாக ஸ்டேட்மெண்ட், ஆர்குமெண்ட், அசம்ஷன், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், ஸ்டேட்மெண்ட், கன்க்ளூஷன், இதெல்லாம் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸில் எடுத்துகிட்டு போயிடலாம். அட்ரஸ் மேட்சிங், மிரர் இமேஜஸ். இப்போ மிரர் இமேஜஸ்னால் டாபிக் 23ல் வந்து மிரர் இமேஜஸ் இங்கே இருக்கும். மிரர் இமேஜஸ் அப்படிங்கிறதே ஒரு டாபிக் 23ல். அதுபோல் வந்துட்டு எம்பர்டட் ஃபிகர்ஸ்ன்னு 24th டாப்பிக்கு. எம்பர்டட் ஃபிகர்ஸ் அப்படின்ட்டுனா தமிழில் வந்துட்டு உட்பொதிந்த படங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு படத்துக்குள்ளே இன்னொரு படம், அந்த மாதிரி வந்துட்டு உட்பொதிந்த படம் அப்படின்னு ஒரு டாபிக். ஸோ அப்போ அந்த நம்ம ஃபிகரல் சீரியஸ் பார்த்தோம்ல, அது மாதிரியே வந்துட்டு இருக்கலாம். ஸ்பாட்டிங் அவுட் தி எம்பர்டட் ஃபிகர், இதான் வந்துட்டு டாபிக் 24. இதுவுமே இந்த சிலபஸ் இதுக்குள்ளேயே கவர் ஆகிடுது. ஸோ அதுக்கு அடுத்ததில் டாபிக் 25 வந்து விஷுவல் ரீசனிங். ஸோ அதாவது விஷுவல் காட்சி பகுத்தறிவு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு சில இமேஜஸ் கொடுத்துட்டு, இப்போ 4 இமேஜ் கொடுத்துட்டு, இது மாதிரி 4 இமேஜ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி 4 இமேஜ் கொடுத்துட்டு இதில் எது வந்துட்டு ஆட் மேன் அவுட்டாக இருக்குது, அந்த மாதிரி இல்லை இதில் எது பொருந்தும் பொருந்தாது, அந்த மாதிரிலாம் எதையாவது கேட்டால், ஸோ அதை வச்சு நம்ம வந்து அந்த ரீசனிங்க்கான லாஜிக் என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. 26 ஃபிகரல் கிளாஸிஃபிகேஷன் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, ஃபிகரல் சீரிஸ்ன்ட்டு. அதிலிருந்தே தான் அந்த ஃபிகரல் கிளாஸிஃபிகேஷன் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஏரியா தான் ஃபிகர் ஃபார்மேஷன், அனாலிசிஸ், அந்த மாதிரிலாம் கொண்டு போகிறோம். அண்ட் அதே போல் வந்துட்டு 27 ஸ்கொயர் கம்ப்ளீஷன் அப்படின்னா சதுர நிறைவு அப்படின்னு ஒரு டாபிக் கொண்டு வராங்க. ஸோ அதில் வந்துட்டு நமக்கு இந்த க்யூப்ஸ் ரிலேட்டடாக ஒரு மாதிரி இந்த டயக்ராம்ஸே வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்கொயர் அண்ட் க்யூப்ஸ் மாதிரி கொண்டு போகிறது, ஒரு ஃபிகரல் ஏரியாவாக கொண்டு வரது, அந்த மாதிரியான சம்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஸோ நான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய டாப்பிக்கை வந்துட்டு ஒரு டாப்பிக்லேருந்து ஒரு 10 சம்மா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் நம்ம பார்த்ததில் கிட்டத்தட்ட 2 டாபிக் விச் இஸ் கேலண்டர் சம், அதே போல் வந்து கேலண்டர் சம் அந்த ஏரியா, அதே போல் வந்து இந்த பெர்முட்டேஷன் காம்படேஷன் சொல்கிற ஒரு ஏரியா. இந்த 2 மட்டும்தான் இன்னொரு புக்கில், அந்த ஆர்எஸ் அகர்வாலோட குவான்டிடேட்டிவ் ஆப்ட் புக்கில் கவர் ஆகுது. மீதியெல்லாம் வந்து இந்த வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங்ன்ற இந்த புக்லேயே கவர் ஆகிடுது. ஸோ தட் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா, தேவை இருந்ததுன்னா நீங்கள் இந்த புத்தகத்தை வந்து வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட இது ஓரளவுக்கு நிறைய வந்துட்டு நம்மளோட மெயின் சிலபஸ் வந்துட்டு ஒரு 90% மேட்ச் கொடுக்குது. அதனால் இந்த புக் வாங்கிக்கிறது ஒரு பெஸ்ட்டு பார்ட் தான். ஸோ இதுதான் நம்மளோட சஜஷன் ரீசனிங் ரிலேட்டடாக. தமிழில் இதற்கான சம் புக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டுனா கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்துட்டு நிறைய புக்ஸ் இருக்குது. ஆனால் கூட என்னோடய சஜஷன் என்ன அப்படின்ட்டுனா, மேத்தமெட்டிக்ஸ்க்கு எதுவும் லாங்குவேஜ் இல்லை. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இந்த புத்தகத்தையே கூட வாங்கிட்டு அந்த லாஜிக்கை வந்துட்டு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி லாங்குவேஜ், அது தமிழாக இருந்தாலும் இங்கிலீஷாக இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ண போகிற லாஜிக் என்ன அப்படிங்கிறத படிச்சுக்கிறது தான். பட் அதில் இருக்க சில வேர்ட்ஸ் மட்டும் மாறும். எடுத்துக்காட்டால் இப்போ நம்ம வந்து எல்சிஎம்னு கொடுப்போம், நம்ம வந்து மீசிமா அந்த மாதிரி படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரியான அந்த மேத்தமெட்டிக்கல் வேர்ட்ஸில் சேஞ்ச் இருக்கும். அது கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மாறினீங்கன்னா. பட் ஒன்ஸ் அது நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்ட்டுனா அதுக்கப்புறம் அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா செம்ம சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அது மாதிரி தான் இருக்குது. ஸோ புக் இங்கிலீஷில் தான் இருக்குது, தமிழில் இல்லை. இங்கிலீஷில் இந்த புக் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்குது. தமிழில் வேணும் அப்படின்ட்டுனா தமிழில் நிறைய புக்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு புக்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ஒப்பீனியன் வந்து இதே புக்கை வாங்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த தமிழில் இருக்க டேர்ம்ஸை இங்கிலீஷில் படிக்க கொஞ்சம் கடினமாக இருந்தால் கூட கொஞ்சம் பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த தமிழில் இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இங்கிலீஷ் தமிழ் அது நல்லா புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய லாஜிக்கை மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரீசனிங் சம்ஸ் தானே, அதனால் கிளியராக வந்துட்டு சால்வ் பண்ணிடலாம். ஸோ தட் நிறைய நல்ல நல்ல எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு டக்குன்னு கிராஸ் பண்ணிக்க முடியும்.
அதுதான் என்னோட சஜஷன். ஸோ இதான் ரீசனிங் பற்றி நம்ம சொல்லணும்னு நினச்சது. பாயிண்ட்டில் நம்ம சொன்னது போலவே 25 கேள்வி தான் எழுதணும் ப்ரிலிம்ஸில். அதுக்கே அவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்னா, மெயின்ஸில் 40 கேள்வி எழுத போகிறோம். அப்போ 40 கேள்வி எழுதும்போது எவ்வளோ நேரம் எடுத்துக்குது, எவ்வளோ ப்ராக்டிஸ் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நல்லா யோசித்து, அதுக்கு தகுந்த மாதிரி இப்போலேருந்தே லாஜிக்கல் ரீசனிங் ரிலேட்டடெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நேரத்தை வந்து விட்டுறாதீங்க, நேரத்தை வீணடிச்சிடாதீங்க. அதே போல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நம்ம இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 டாபிக் மேலே கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு பண்ணியாச்சு. டாபிக் பேஸ்டாக ஒரு டாப்பிக்காக கொடுத்துட்டு வரோம். இப்போ ஒரு டாபிக் கரண்ட் அஃபேர்ஸ் ஆரம்பிக்கும் போதே அதில் வந்துட்டு 2A ரிலேட்டடாக எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, 2 ரிலேட்டடாக எப்படி கொஸ்டின் இருக்கும், அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டாபிக் ரிலேட்டடான எக்ஸ்ப்ளனேஷனையும் கொடுத்துட்றோம். அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது ரிலேட்டடான பிடிஎஃப் எல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த பிடிஎஃபோட ப்ரைஸு, டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் மெட்டீரியல் வேணும் அப்படின்ட்டுனா அதற்கு என்ன ப்ரைஸு, 2 அண்ட் 2A மெயின்ஸ் ரெண்டுமே ஜாயின் பண்ணிக்கணும் என்ன ப்ரைஸ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ரிலேட்டடான வீடியோவோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் உள்ளவங்க அதையும் பாருங்கள். விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ரீசனிங்க்கு இப்போ நான் 2 புக் சொல்லியிருக்கேன். இந்த புக்கோட லிங்க்கும் தரேன். விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே போல் மெயின் சிலபஸில் நல்லா கிளியராக ஒரு முறைக்கு 2 முறை படித்து பாருங்கள். 2ஓட சிலபஸையும் 2Aவோட அந்த ஜிஎஸ் சிலபஸையும் அதுக்கு தகுந்த மாதிரி தயாராகிக்கோங்க. 2ல் என்ன இருக்குது, 2Aல என்ன இருக்குது இல்லை அப்படிங்கிற கிளாரிட்டி தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ சோஷியல் இஷ்யூ டாப்பிக்கில் படிக்கிறீங்கன்னா 2A போகும்போது சோஷியல் இஷ்யூ இன் தமிழ்நாடு அப்படி தான் டாப்பிக்கே இருக்குது சிலபஸே. அதே 2ஓட குரூப் 2ஓட சிலபஸ் பார்க்கும்போது சோஷியல் இஷ்யூ வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த டிஃப்ரென்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கிளியராக புரிஞ்சு வச்சுக்கிட்டு படிச்சிங்க அப்படின்ட்டுனா இன்னும் கொஞ்சம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கான நம்ம அந்த ரீசனிங் ரிலேட்டடாக பேசணும்னு நினச்ச வீடியோ. அண்ட் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். கீப் சப்போர்ட்டிங் எஸ். தேங்க்யூ. டடா.